சூப்பராக இருந்துச்சு படம் அண்ட் இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி, எல்லாரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு இஸ்லாம் கல்ச்சர் நம்மளுக்கு தெரியாது அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச். மியூசிக் ஒரு சீனுக்கும் ஒரு மியூசிக் சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நான் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் மெசேஜ்லாம் நீங்கள் பார்க்கலாம் வேண்டியது. அவ்வளோ அழகான ஒரு படம், ரொம்ப வாழ்வியலாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட அவசியம் பார்க்கலாம். சாம்சிஎஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மகேஷ் முத்துசாமி கேமரா நல்லா இருக்குது. மீரா கர்வன் டைரக்ஷன் நல்லா இருக்குது. கஸ்தூராஜா அவ்வளோ இயல்பாக ஒரு முஸ்லீமாகவே வந்திருக்காரு. வன்முறை இல்லாத, ஜாதி பெருமை பேசாத, மதப்பெருமை பேசாத ஒரு அழகான படம். இல்லை வந்து ஃபாரின் போகிறாங்களே, அவங்க ஃபாரின் போகும்போது வீட்டிலே இருக்கணும் அந்த மாதிரியான, வீட்டில் தமிழ்நாட்டில் இங்கே நாட்டில் என்ன இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா ஜாலியாக இருக்குது. எல்லாம் பேக்ரவுண்டு மியூசிக் நல்லா இருக்குது. அது லேட் ஆகலை, எனக்கு அது மாதிரி சரியாக தோணலை. ஆனால் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கு, ஃபாரின் போகாமல் வீட்டில் இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. அதான் இது வந்து அதாவது மதத்தை தாண்டி மனித நேயம் காக்குறது மாதிரி இருந்தது. அதாவது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. இதுக்குள்ளேயே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. மியூசிக் நல்லா இருக்குது. டைரக்ஷன், ஒவ்வொருத்தரும் நடித்தவங்க எல்லாமே அவங்களுடைய தனித்திறமையை காட்டியிருக்காங்க. படம் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கு பிரதர். அற்புதமாக இருக்குது. மெசேஜ் நல்ல மெசேஜ்லாம் இல்லை, எப்படி வாழணும்னு எளிமையாக சொல்லிட்டாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய நல்ல படம் இது. எல்லாமே நல்லா இங்கே குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படைப்புகள் தான் அதிகமாக வரணும். சும்மா ஹீரோ வில்லன் இந்த மாதிரி காமெடியன் இப்படி போகிறத விட இது வந்து ஒரு வாழ்வியல் படைப்பாக ஒரு 2 மணி நேரம் வந்து அமைதியாக காந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூர் போன பிறகு ஒரு மலை பிரதேசத்துக்கு அந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து ஒரு டூர் வாங்க, ஃபேமிலியோட வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். நான் யூசுப் பாய் பேசுகிறேன். எனக்கு கஸ்தூரி ராஜான்னு ஒரு பேர் இருக்குது. நேற்றிருந்தே இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஹைப் உருவாக்கிட்டு இருக்கு. மீடியாக்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே ஒரே கிளாப்ஸ், எழுந்து நின்று கைதட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீடியாக்கள் கூட முழு சட்டை மாறன், அவங்க பேர்னா வலைப்பேச்சு, ஆல் யூடியூபர்ஸ், ஆல் மீடியாஸ் எல்லாருமே இவ்வளவு யுனானிமஸாக ஒரு கோஆப்ரேட்டிவாக எழுதுனதே கிடையாது. படமும் அப்படித்தான் இருக்குது. இது ஒரு இன்னும் சத்தமாவா? ஓ ஓகே, எல்லாத்தையும் பேசிட்டுனா திருப்பி பேசணுமா? ஓகே ஓகே. அதான் எல்லா மீடியாவுமே நேற்றிருந்தே ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது, ஒரு மயக்கமாக இருக்குது. நான் இதுதான் முதல் படம் எனக்கு. திரும்புகிற பக்கமெல்லாம் வெளியூரில் இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபோனுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து பொதுமக்கள் இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கங்கிறது நாமளே எதிர்பார்க்கல. இது ஒரு இன்ப அதிர்ச்சி எங்கள் குழுவுக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் எல்லாருமே இதை பார்த்து, இது வந்து பார்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஒரு சினிமா கிடையாது, இது ஒரு வாழ்க்கை. இஸ்லாமிய கலாச்சாரத்தை எப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைரக்டர் தனியாக நின்று அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கணும். நன்றி. நல்லா சொல்லணும். எல்லோருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். ஹபீபி திரைப்படம் இன்னைக்கு வந்து உலகமெங்கும் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், நேசம் என்டர்டைன்மெண்ட், ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவங்க 3 பேரும் இணைந்து இந்த படத்தை உலகமெங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னையில் முக்கியமான கமலா திரையரங்கத்தில் வந்து இந்த படத்தை ரசிகர்களோடு பார்த்தோம். ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தது, அவங்க எழுந்து நின்று இந்த படத்துக்கு வந்து கைதட்டினது வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாகவும் ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருந்தது. எல்லோருக்கும் ஹபீபியை பற்றி, ஏன்னா நம்ம நாட்டு தான் இந்தியாவிலே ஒரு நல்ல படம் வந்தால் ஊடகமும் சரி மக்களும் சரி அதை தங்களுடைய தோளில் தூக்கி கொண்டு சுமக்கிறதுல நம்ம தமிழ் ஆடியன்ஸும் தமிழ் மீடியாவும் மாதிரி வேறு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும், மீடியாவுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஜிகேஎஸ் பிரதர்ஸ், கருப்பசாமி சார், ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், நேசம் என்டர்டைன்மெண்ட் இப்ராஹிம், சாகுல் முகமது, இவங்க இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மக்களுக்கு இப்படி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முன் வர்றது ரொம்ப அபூர்வமாக தான் நிகழும். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது நிச்சயமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த 110 வருடங்களாக பார்க்காத ஒரு இசை, பார்க்காத ஒரு மனித முகங்கள், பார்க்காத தெருக்கள், பார்க்காத வீடுகள், பார்க்காத கேட்காத கதைகள்னு இந்த படம் முழுக்க உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து இந்த படத்தை இன்னும் வெற்றி படங்களை சின்ன எங்கள் டீம் எல்லாருமே பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்தணும், பாராட்டணும். ரொம்ப நன்றி எல்லோருக்கும்.